தமிழ் சினிமாவில் இந்த வாரம் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த வாரம் லவர்ஸ் டே முன்னிட்டு கிட்டத்தட்ட நிறைய புதிய படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன படங்கள் எந்தெந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். 2K லவ் ஸ்டோரி படம் டைரக்டர் சுசீந்திரனோட இயக்கத்தில் டி இமானோட மியூசிக்கில் பிப்ரவரி 14ஆம் தேதி புது படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே இந்த படத்தோட ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணி இப்போது ப்ரமோஷன் வேலைகள் நடக்குது. படம் இந்த வாரம் பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. காதல் என்பது பொது உடைமை என்ற ஒரு லவ் பேஸ்டு ஸ்டோரி படம் இந்த வாரம் பிப்ரவரி 14ஆம் தேதி தமிழ் மற்றும் மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. லிஜோ மோல் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. லவர்ஸ் டே முன்னிட்டு இந்த லவ் பேஸ்டு ஸ்டோரி படமும் பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆகுது. பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ் மற்றும் ரச்சித்ரா நடிப்பில் இந்த வாரம் ஃபயர் என்ற படம் புது படமாக தியேட்டரில் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆகுது. நடிகர் கவுண்டமணி மற்றும் யோகி பாபு நடிப்பில் ஒத்த ஓட்டு முத்தையான்ற ஒரு அரசியல் பேஸ் பண்ணின ஃபன்ஃபில்டு படம் இந்த வாரம் பிப்ரவரி 14ஆம் தேதி லவர்ஸ் டே முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது. மார்வல் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் இந்த வாரம் அஃபிஷியலாக பிப்ரவரி 14ஆம் தேதி இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. படம் இப்போது அஃபிஷியலாக ப்ரமோஷனலாக ஸ்டார்ட் பண்ணி தமிழ் லாங்குவேஜ் ரிலீஸ்க்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் ஹாலிவுட் படம் தமிழ் டப்பில் இந்த படம் புதிய படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் சூரி, விமல், கருடன் நடிப்பில் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த படவா படம் பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னும் 3 நாட்களில் படம் அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தினசரின்ற லவ் பேஸ்டு த்ரில்லர் படம் இந்த வாரம் அஃபிஷியலாக தியேட்டரில் பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸ்ரீகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இளையராஜாவோட மியூசிக்கில் படம் இந்த வாரம் பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் இப்போதைக்கு அஃபிஷியலாக கிட்டத்தட்ட 7 புதிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒன்று ஹாலிவுட் தமிழ் டப்புடு படம் 2K லவ் ஸ்டோரி, கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு, ஒத்த ஓட்டு முத்தையா, ஃபயர், காதல் என்பது பொது உடைமை, படவா மற்றும் தினசரி. இந்த 7 படங்களும் இந்த வாரம் புதிய படங்களாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நான் சொன்ன படங்களை தவிர்த்து இன்னும் ஒரு சில ஸ்மால் பட்ஜெட் படங்களும் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் கிருத்திகா உதயநிதியோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன காதலிக்க நேரமில்லை படம் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருந்தது. படம் இப்போ அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பேன் இண்டியா லாங்குவேஜில் இந்த வாரம் புதிய படமாக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் மதுரை பையனும் சென்னை பொண்ணும்ன்ற வெப் சீரிஸ் தமிழ் ஓடிடி தளத்தில் பிப்ரவரி 14ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரீமிங் ஆகுது. இந்த வெப் சீரிஸ் இப்போதைக்கு தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. மலையாள நடிகர் உன்னி முகுந்தனோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன மார்க்கோ படம் இந்த வாரம் அஃபிஷியலாக சோனி லிவ் ஓடிடி தளத்தில் பிப்ரவரி 14ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரீமிங் ஆகுது. இந்த வாரம் இப்போதைக்கு லவர்ஸ் டே முன்னிட்டு இந்த 3 படங்களும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து வேறு எதனா புதிய படங்கள் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் டெய்லி வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படங்களெல்லாம் இந்த வாரம் புதிய படங்களாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.